வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் எவ்வளவுதான் அந்நியோன்யமான பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் மூன்றாம் நபர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருந்தோம். அதனுடைய விளைவுகள் தான் அதுவரை உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமான தொடர்புகள் அறுபட்டு பிரிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஷைத்தான் அந்த இடத்துல தான் பூந்து விளையாடவும் ஆரம்பித்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்ட்ட இவ்வாறு கேட்பாங்க, ததரோ நம்ம அல்லத்தனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்? அதற்கு நபி தோழர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதர்கள் தான் இதனை அறிவார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அல்லத் என்றால் நக்கலல் ஹதீஸி மின் பாலின்னாஸ் இலா பாலின், ஒரு நபர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு செய்தியை ஒரு வார்த்தையை அப்படியே மாற்றி மற்றொரு நபர்கிட்ட கடத்துறது, மாற்றி மாற்றி சொல்லி கொடுப்பது. எதுக்காண்டி யுஃப்ஸிது பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காண்டி இவ்வாறு செய்வது. இதுதான் ஹலத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது நபரை எப்பொழுது நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இதுதான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.